பொருளாதார நிபுணர்னு சொல்கிறதே தப்பு. அது எப்படி அந்த சின்ன பொண்ணு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க பத்திரிக்கையாளர், அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கடன் பாதிக்காதுன்னு, அது என்ன முட்டாள்தனம்? கண்டிப்பாக பாதிக்கும். அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா விஷயம் நம்மளை பாதிக்கும். அந்த கடன் வந்து நம்ம தலை மேலே தான் விழுகுதுங்க. அப்போ ஏன் வந்து சொத்து வரி ஏற்றுறாங்க, ஏன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வரி ஏற்றுறாங்க? ஆன் மிலிட்ரி டிஃபென்ஸ் இதில் வந்து செலவு பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு போர் செய்ய வேண்டுங்கிற ஒரு வெறி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் மேலாதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதற்கு மாற்றாக வேறு வளர்ச்சி திட்டங்களை செலவு பண்ணலாம். பெரிய பாரம்பரியமும் பண்பாட்டு வரலாறும் இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய தேசம்தான். ஆகவே கண்டிப்பாக நாம் எல்லையை வந்து பாதுகாத்தாக வேண்டும். அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே நம்மை அழிக்க துணிகின்ற நாடுகள். ஆகவே இது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் மோடி அவர்கள் வந்து பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக செலவு செய்கிறார். கண்டிப்பாக நம்ம நாட்டினுடைய இறையாண்மையானது பாதுகாக்கப்பட வேண்டும். உலக அளவில் இருக்கட்டும், இந்தியா லெவல்லே பலரும் பேசக்கூடியது, குறிப்பாக இந்த மனிதநேயம்ங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, ஆன் மிலிட்ரி டிஃபென்ஸ் இதில் வந்து செலவு பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு போர் செய்ய வேண்டுங்கிற ஒரு வெறி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் மேலாதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதற்கு மாற்றாக வேறு வளர்ச்சி திட்டங்களை செலவு பண்ணலாம். இராணுவத்தில் ஏன் இவ்வளவு செலவு பண்ணாங்க? இப்போ இந்த அரசும் கூட இராணுவத்தில் பெரிய அளவு செலவு பண்ணுறாரு. ஆனால் இதையே தான் தீன்தயாள் உபாத்யாயும் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து போர் இன்னொரு நாட்டில் தொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் எப்பொழுது வந்தாலும் போர் தொடுக்க தயாராக இருக்க வேண்டும், அது இந்த ஒரு அரசாங்கத்திற்கு அவசியம். ஒரு அந்த ஒப்பந்தம் அந்த விஷயங்கள் எல்லாம் கூட ஒரு தெளிவான பார்வை சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இந்த விஷயத்தை அவங்க எப்போ சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்போ நம்ம நாட்டில் வலிமையான அரசாங்கம் அமைந்து இந்த இராணுவத்திற்கு அதிகமாக செலவு செய்து பாதுகாப்புக்கு நடவடிக்கைகளை எடுக்கிறோமோ அப்போ தான் சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே காங்கிரஸ் கட்சி தான். அதாவது இந்த கேள்வி எப்போ எழுந்ததுன்னு சொன்னால், மோடி அவர்கள் வந்து வலுவான அரசாங்கமாக அமைந்து நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் இந்த கேள்வியை நம்முடைய எதிர்ப்பாளர்கள் கிளப்புறாங்க. இதற்கு அடிப்படை காரணமே நம்முடைய காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் நேருவினுடைய தலைமையில் மிக மோசமாக இருந்ததுனால, வீக் லீடராக இருந்ததுனால நமக்கு நாம் சீனாவுக்கு பெரிய நம்முடைய நிலப்பகுதியை இழந்திருக்கிறோம். பாகிஸ்தான் போரில் முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஆக காங்கிரசினுடைய அணுகுமுறையே மிக மோசமாக இருந்தது. நமக்கு தெரியும், போன 2014 அவங்க ஆட்சியில் இருந்தபோது அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோணி அவர் வந்து பாராளுமன்றத்திலேயே சொன்னார், அதாவது வந்து நம்ம விட்ட போதுமான படை வீரர்களுக்கு நம்ம தகுதியான உடைகள் எல்லாம் கொடுக்கறது இல்லை, நம்ம ரோடு போட முடியல, நாட்டினுடைய எல்லை பகுதியை ஒட்டி ரோடே போடுறது இல்லை, அதுவே பாதுகாப்பு தான் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அதாவது அரசாங்கம் அதில் தோற்று போயிருக்குதுங்கிறத அவர் வெளிப்படையாக சொன்னார். ஆனால் ஒரு நாட்டினுடைய அரண் என்பது மிகவும் முக்கியம். இதை நம்முடைய திருவள்ளுவர் அவர் அதுக்காக ஒரு சாப்டரே திருக்குறளில் அதிகாரமே ஒதுக்கியிருக்கார். ஆக ஒரு நாட்டினுடைய எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது நம்ம மாதிரி நாடு தான் இன்னைக்கு உலகத்துக்கு வாழ்க்கை முறைக்கு மாற்றான நாடு. பெரிய பாரம்பரியமும் பண்பாட்டு வரலாறும் இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய தேசம்தான். ஆகவே கண்டிப்பாக நாம் எல்லையை வந்து பாதுகாத்தாக வேண்டும். அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே நம்மை அழிக்க துணிகின்ற நாடுகள். ஆகவே இது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் மோடி அவர்கள் வந்து பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக செலவு செய்கிறார். கண்டிப்பாக நம்ம நாட்டினுடைய இறையாண்மையானது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக செலவு செய்வது தப்பு இல்லை. அதனால் மற்ற துறைகளுக்கு குறைஞ்சிடுது அப்படிங்கிறது இல்லைங்க. முதல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு பாகிஸ்தானில் என்ன சூழ்நிலை, சீனாவில் என்ன சூழ்நிலை, வங்காளதேசத்தில் என்ன சூழ்நிலைன்னு நம்ம எல்லை நாடுகளை பார்த்தாலே தெரியுங்க. ஆக பாதுகாப்புத்துறைக்கு அரசு வந்து மிக முக்கிய கவனம் கொடுக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. அதற்கு மேலே வந்து மற்ற துறைகளிலும் வந்து பெரிய அளவுக்கு இந்த கட்டுமானங்கள், வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடந்து வருகின்றன. இப்போ நம்ம எக்கனாமிக் விஷயமா பல பார்வைகள் பேசிட்டோம். கம்யூனிசம், சோசியலிசம், இப்போ இந்துத்துவ ஐடியாலஜி, அந்த பார்வையில் இப்போ புதுசாக ஒரு ஐடியாலஜி உருவாகிருக்கு. அதை பற்றி இங்கே பேசாமல் இருக்க முடியாது. அதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மாடலில் அவங்க சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மற்ற மாநிலங்களை விடவே போட்டி போடலை, உலக நாடுகளோட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை?
சரி, இது தமிழ்நாடு குறிப்பாக அந்த திராவிட மாடல் வெற்றி பெற்றால் நம்மளும் தானே சந்தோஷப்படணும், ஏன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்? முதல்ல இந்த திராவிட மாடல்ங்கிறதே ஏமாற்று வேலைங்க. நாம நம்ம நேயர்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு இது என்ன திராவிடம், இது என்ன மாடலு, இதெல்லாம் இவர்களாக வச்சுக்கொள்ளக்கூடிய பேர். இவங்க திமுக கட்சியினர் நமக்கு தெரியும், இந்த பேர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர், பெரியாரும்பாங்க, பேரறிஞர்பாங்க, அவங்க பேர்களை மட்டும் வச்சுக்குவாங்க, முத்தமிழ் அறிஞர்பாங்க. இது பேர்களை என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் இந்த திராவிட மாடல்ங்கிறது உண்மையில் நமக்கு புரியல. அதுக்கான விளக்கம் யாரும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இது என்ன மாடல்? இது கொள்ளையடிக்கிற மாடல். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை வந்து மிக மோசமாக இருக்கிறது. இது குறித்து சில விவரங்கள் கூட வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், கடந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 1950களில் தொடங்கி இவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் 2021 வரைக்கும் இருந்த கடன் சுமார் 4.5 லட்சம் கோடி தான். ஆனால் இப்போ இந்த 4.25 வருஷத்தில் அதுக்கு இணையான தொகையை கடனை வாங்கிட்டாங்க. ஒரு இப்போ 9.5-10 லட்சம் கோடிக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. கடன் அதிகம். அதுக்கும் சாமானியனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் சொல்ல. எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியலைங்க. அவர் என்னையில விட பெரியவராக இருக்கலாம், ஆனால் பொருளாதார நிபுணர்னு சொல்கிறதே தப்பு. அது எப்படி அந்த சின்ன பொண்ணு ஒருத்தர் கேள்வி ஆக்குறாங்க, பத்திரிகையாளர், அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கடன் பாதிக்காதுன்னு, அது என்ன முட்டாள்தனம்ங்கிறது? கண்டிப்பாக பாதிக்கும். அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா விஷயம் நம்மளை பாதிக்கும். அந்த கடன் வந்து நம்ம தலை மேலே தான் விழுகுதுங்க. அப்போ ஏன் வந்து சொத்து வரி ஏற்றுறாங்க, ஏன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வரி ஏற்றுறாங்க? குறைக்க வேண்டியதானே, ஏன் பண்ணல? இவர் எப்படிங்க ஒரு திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருக்க முடியும்? அதற்கு வந்து எனக்கு அவர் பொருத்தமான ஆளாக தெரியல. அவர் வந்து இந்த திராவிட ஆட்சியினுடைய ஊதுகுழலாகத்தான் செயல்படுகிறார். இப்போ இந்த 10 லட்சம் கோடி மட்டுமே பிரச்சனை இல்லைங்க, அது மிக முக்கியமான பிரச்சனை தான். வேற நீங்க ஒவ்வொரு துறைகளிலும் நடக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய கடன்கள், அதுல ஊழலை பார்த்தீங்கன்னா அசந்து போயிட வேண்டும். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குதுங்க, அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி மூலமா நடந்துட்டு வருது. அதுல எனக்கு சரியான தொகை ஞாபகம் இல்லை, 1.5 லட்சம் கோடிக்கு மேலே இப்போ நஷ்டம் இருக்குதுங்க. 1.8 lakh crore நினைக்கிறேன் நஷ்டம் இருக்குது. நீங்கள் அந்த நஷ்டம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் பல ஆயிரம் கோடி நஷ்டம் இருக்குதுங்க. தமிழ்நாடினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் நீங்கள் எதை எடுத்துட்டாலும் அதில் வந்து நஷ்டங்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க, இதெல்லாம் எவ்வளவு லட்சம் கோடி ஆகிறதுங்க. அது போக எதுவுமே இன்னைக்கு வந்து சரியாக பயன்படுத்தப்படலை. உதாரணமாக தமிழ்நாட்டில் 180 அரசு கலைக்கல்லூரி இருக்குதுங்க ஆச்சுங்களா. இந்த 180 அரசு கலைக்கல்லூரியில் ஏறத்தாழ பாதி கல்லூரியில் பிரின்சிபல் முதல்வர் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 40-50 கல்லூரிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரசு கல்லூரியில். எதுலேயுமே ஒரு ஆளையும் கூட போடலைங்க, நியமனமே இல்லை. நீங்கள் 1921-22க்கு அப்புறம் அரசு கல்லூரிகளில் எந்த நியமனமும் இல்லை. ஒரு 14 பேரை என்னவோ கடைசியாக போட்டாங்க. எந்த கல்லூரியிலையுமே அரசு கல்லூரிகளில் முழுமையாக ஆசிரியர்கள் இல்லை. முதல்ல இருந்து செயல்பட்டு வந்த கல்லூரிகள்லேருந்து 2 பேர் இங்கே மாற்றிருக்கிறாங்க. அதனால் அங்கே பற்றாக்குறையாக இருக்குது. இதெல்லாம் பெரிய பாதிப்புங்க. நீங்கள் கட்டமைப்பு உருவாக்கி விட்டுட்டீங்க, அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டீங்க, அதுக்கான மீதி வேலைகளை செஞ்சீங்கன்னா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பள்ளிக்கூடங்களில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும்னா 37,000 தலைமை ஆசிரியர் என்னவோ, அதில் 1,500 பேர் தலைமை ஆசிரியர் நியமனமே கிடையாதுங்க. ஆக இது வெறும் 10 லட்சம் கடன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் பெரிய அளவில் கடன் இருக்கிறது. நஷ்டத்தை இன்னைக்கு சேர்த்திட்டு இருக்குது. அநேகமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நினைக்கிறேங்க, நாங்கள் ரஃபாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம், ஒரு நாளைக்கு 70 கோடி 50 கோடியோ தினசரி அதில் நஷ்டம் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குதுங்க. இந்த நஷ்டங்க வேற. இங்கே உருவாக்கின கட்டமைப்புக்கு வந்து எந்த விதமான அது செயல்பாட்டுக்கும் இவங்க ஆளுகளை நியமனம் பண்ணவே இல்லைங்க. அது பள்ளிக்கூடம் ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும் இப்படித்தான் இருக்குது. அதனால தமிழ்நாட்டினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. இவங்க பேசுறது முழுக்க முழுக்க போய், நான் வந்து பிற மாநிலங்கள் கூட போடல, பிற தேசங்க கூட போடுறோம்னா இதை விட முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? நீங்க வந்து மற்ற மாநிலங்கள் கூட போடுவதற்கே உங்களுக்கு தகுதி இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, கல்வித்துறையில நீங்க இப்போ வருஷம் ஒரு ரிப்போர்ட் வருதுங்க, அதுக்கு பேர் ஏசர் ரிப்போர்ட் அப்படின்னு. நாடு பூரா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பள்ளிக்கூடங்களினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது, அதுக்கு ஆனுவல் சர்வே எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஏசர் ரிப்போர்ட்னு வருதுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மனது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஒரு கல்வியாளருங்கிற முறையில் ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் லிட்ரஸி ரேட் இருக்குது இல்லைங்களா, படித்தவங்களுடைய விகிதம் தமிழ்நாடு எத்தனையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
முதல் 10 இடத்துல இல்லை, 10க்கு கீழே தான் இருக்குது. நாங்கள் தான் கல்வியில் சிறந்தவங்களா இருந்து ஒரு காலத்தில் நீங்கள் வந்து எல்லாம் குட்டிச்சவர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வந்து கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்குது. அதிகமான பேர் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க. அது உங்கள் இது இல்லை. எத்தனையோ பேர் வந்து பெரிய நிறுவனங்களை, அற நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காமராஜ் ஐயா போன்றவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து கல்வி நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த கல்வித்துறையை நீங்கள் குட்டிச்சவர் ஆக்குனதுனால இன்னைக்கு அந்த ஆசர் ரிப்போர்ட் லேட்டஸ்டாக வந்த 2025 ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 2ஆம் வகுப்பு புஸ்தகத்தை படிக்க முடியுமா அப்படின்னா எத்தனை சதவீதம் பேர் படிக்க முடியும்னா வெறும் 12%. வெறும் 12%ங்க. 2ஆம் வகுப்பு படிக்கிற புஸ்தகத்தை அதுலேருந்து தான் பாஸ் ஆகி வந்திருக்கிறான். ஆனால் 3ஆம் வகுப்பு பையன் வெறும் 12 தான். சரி விட்டுருங்க, 4, 5, 6ஆம் வகுப்பு பையன் எத்தனை பேர் 2ஆம் வகுப்பு புஸ்தகத்தை படிக்க முடியும்னா 45%. 6ஆம் வகுப்புக்கு போன பையன் அவன் பாஸ் பண்ணி போன 2ஆம் வகுப்புக்கு 4 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா வெறும் 45%. இதே உத்தரப்பிரதேசம் நம்மை விட வந்து அவங்க வளர்ச்சியில் குறைவாகத்தான் இருந்தாங்க என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் கடந்த 7 வருஷத்தில் யோகி தலைமையில் பெரிய மாற்றம் வருது. நான் சொன்னது இல்லைங்களா, 3ஆம் வகுப்பு படிக்கிறவங்க 2ஆம் வகுப்பு புஸ்தகத்தை படிக்கிறதுல வெறும் 12%. ஊபியில் எத்தனை பேர் தெரியுமா? 34%. நம்மை விட 3 மடங்கு அதிகம். ஃபார் பெட்டர். ஆமாங்க, அவங்க வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த அறிக்கை பார்த்தா எனக்கே மனசு வேதனையாக இருக்குதுங்க. அது கடந்த 4 வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிலைமை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் வந்து 12% படிக்கிறாங்கன்னு வைங்க, அடுத்த வருஷம் அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. 3 வருஷத்துக்கு முன்னால் இவங்க ஆட்சிக்கு வந்தபோது 21, 22ல் 18.7% சுமார் 19% பேர் படிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. இப்போ குறைஞ்சிருக்குது. கல்வித்துறையை குட்டிச்சவர் பண்ணிட்டாங்க. சுத்தமாக மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. வளர்ச்சி விகிதம் இல்லை. இவங்க ஏதோ நாங்கள் பெரிய இது பண்ணுறேங்கிறாங்க. இதுக்கு 48,000 கோடி ரூபா சாராய விற்பனையில் இங்கே வருதுங்க. சாராயம் விற்று வருதுங்க. நீங்கள் குஜராத்தில் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அதுவும் ஒரு மாநிலம் தானே. அவங்க எப்படி சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறாங்க? நீங்கள் உத்தரப்பிரதேசனுடைய பட்ஜெட்டை படித்து பார்க்க சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசனுடைய பட்ஜெட்டில் போன வருஷம் போட்டதில் செலவை குறைச்சி வருமானத்தை அதிகப்படுத்தி அந்த உபரி பற்றாக்குறையை ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. அங்கே நம்ம நாட்டு அங்கே மக்கள் தொகை தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட 3 மடங்கு அதிகம். 23 கோடி பேர் அங்கே இருக்கிறாங்க. இங்கே 7.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இதை சொல்றதுனால நான் இடைமறித்து கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் குஜராத்தை கோட் பண்ணிட்டீங்க. சமீபத்தில் இங்கே இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு உருட்டுவாங்க, ஆனால் குஜராத்தை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக சிறு குறு தொழில்கள் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இல்லை, அதாவதுங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணுறதுங்கிறது சரிப்பட்டு வர்றது. சரி, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன, குஜராத்தினுடைய மக்கள் தொகை என்ன? இங்கே 7.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அங்கே 4.5 கோடி பேர் கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதானே. அதனால் ஒப்பீட்டு முறையில் நீங்கள் அப்படின்னு பார்த்தா சமமாக இருக்கிறது தான் பண்ணணுங்க. இங்கே எண்ணிக்கை அதிகத்துக்கு காரணம் திமுக இல்லைங்க. இது பாரம்பரியமாக இருக்குது, பாரம்பரியமாக இருக்கிறது. இவங்களா காரணம் இது. இப்போ இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. இவங்க பீரியடில் குறு நிறுவனங்கள் நிறைய குறைந்திருக்கின்றன. அது வந்து மின்சார கட்டணம் அதிகம் பண்ணதுனால மூடிட்டாங்க. அதை ஒத்துக்குவாங்களா அவங்க? ஏதோ பூரா இவங்க வந்து பண்ணதுனால தான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய முயற்சியினால் வரக்கூடிய முயற்சி. இன்ஸ்பைட் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், இன்ஸ்பைட் ஆஃப் டிராவிடியன் கவர்மெண்ட்ஸ், தமிழ்நாடு ஹஸ் பீன் க்ரோயிங். அதனால தான் வளருதுங்க. பின்ன இவங்க ஒத்துழைச்சு இல்லை. ஏன் வந்து இந்த 4-5 வருஷத்தில் வெளி மாநிலங்களுக்கு போகிறாங்க? திருப்பூர்காரர் போய் ஒரிசாவில் ஃபேக்ட்ரி போடுறாங்க. அவர் தாமோ அன்பரசன் சொன்ன குஜராத்துக்கு போகிறாங்க. இங்கே ஊழலுங்க, லஞ்சம் செய்ய முடியாது, அதனால் போகிறாங்க. ஆகவே எண்ணிக்கையில் நாம் அதிகமாக இருக்கிறோம். காரணம் வந்து நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் மீதி விஷயத்தில் பாருங்கள், அவங்க பணம் சேமிக்கிற முறை ஆகட்டும், சர்ப்ளஸ் பட்ஜெட் தொடர்ந்து போடுறதாக ஆகட்டும், ஏன் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க? சரி, இங்கே தானே அதிகம், ஏன் நீங்கள் பண்ண வேண்டியதானே பண்ண மாட்டேங்கிறீங்க?